தந்தை பெரியார் அவர்கள் கூறிய பெண்களுக்கான ஒரு கொள்கை என்பதும் அவர்களுக்கான அடிப்படை உரிமை என்பதும் தமிழ்நாட்டில் மிக முழுமையாக செயல்படுத்தப்பட்டதா என்றால் அனைவருக்கும் கண்கூடாக தெரியும், ஒன்றுமே நடக்கவில்லை என்று. இந்த இடத்துல ஒரு மடைமாற்றம் செய்யாவிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா காலத்துக்கும் பாட்டி காலத்திலையும் அதுக்கு முன்னாடி இருந்த காலத்திலையும் இருந்த மாதிரி பெண்கள் வீட்டுக்குள்ளும் ஆண்கள் வெளியிலும் இருக்கக்கூடிய நிலைமையே தான் நடந்துட்டு இருக்கும். பெரியார் அவர்கள் சொன்னார், ஆண் மாதிரியே நீ இருந்துரு, அப்போ மட்டும்தான் சமூக மாற்றத்துக்கான வாய்ப்பு. அதுதான் டேட்டிங்னு சொல்லி வெளிநாட்டில் வச்சிருக்காங்க இல்லையா, அது உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்து, அது மறுக்கப்பட முடியாத கருத்து. ஒருவேளை அதை பற்றி கான்ட்ரவர்சி பேசலாம், எது வேணாலும் பேசலாம். தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் தினத்தில் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, தமிழக பெண்கள் இயக்கம் 50% அரசியலில் பெண்கள் என்ற கொள்கை நோக்குடன் ஏன் செயல்பட்டு வருகிறது, இதில் என்ன அரசியல் உள்ளது, அதில் பெரியார் அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு தமிழக பெண்கள் இயக்கத்தினுடைய கொள்கையோடு இணைகிறது என்பதை பார்ப்பதற்காக தான் உங்களுடன் உரையாடுகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் கூறினார், எவர் ஒருவர் ஒடுக்கப்படுகிறாரோ அந்த ஒடுக்கப்படுகிறவர் அவர்களுக்காக தான் போராடவில்லை எனில் அவர்களுக்கான உரிமை என்பது என்றுமே கிட்டாது என்று. அப்படித்தான் அவர் பெண்களுக்கும் கூறினார், உங்களுக்கான உரிமைகளுக்காக நீங்கள் தான் போராட வேண்டும், வேறொருவர் போராடி உங்களுக்கு உரிமைகளை தரமாட்டார்கள் என்று. அவ்வகையில்தான் நமக்காக பெண்களுக்காக நாம் போராட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக பெண்கள் இயக்கம் 50% அரசியலில் பெண்கள் என்ற போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. இந்த போராட்டம் என்றால் உங்களை வெளியில் ரோட்டில் நின்று தெருமுனையில் நின்று போராடுறதுக்கு கூப்பிடலாம். ஆனால் அப்படியும் சில போராட்டங்களை நிச்சயமாக நாம் வருங்காலத்தில் செய்தாக வேண்டிய சூழ்நிலை வந்தால் செய்துதான் ஆக வேண்டும். அந்த போராட்டம் என்பது இப்பொழுது உங்களுக்குள்ளேயான போராட்டம், நீங்கள் வலிமையாக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான போராட்டம். உங்களுடைய குடும்ப சூழலில், சமூக சூழலில் நீங்கள் எவ்வாறு உங்களை வரையறுத்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதற்கான போராட்டம். இந்த போராட்டத்திலெல்லாம் இன்றைக்கு ஒரு 15 வயது 10 வயதிலிருந்தே இருக்கக்கூடிய சிறுமிகள் அல்லது 15 வயது எட்டிய நிலையிலிருந்து அதற்கடுத்து வரக்கூடிய வயது, ஒவ்வொரு வயதிலும் உங்களுடைய நிலையை வரையறுத்து கொள்ளவில்லை எனில் அந்த போராட்டம் என்பது நாம் 50% அரசியலுக்கு என்று கொண்டு செல்ல இயலாது. எனவே உங்களை முதலில் போராட்டத்துக்காக நீங்கள் தயார் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு பகிர்வை, நான் மிக முக்கியமான பகிர்வை கூறுகிறேன். இன்று தந்தை பெரியார் அவர்கள் கூறிய கருத்துக்களில்தான் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்திருக்கிறது. மாறி மாறி திராவிட கட்சிகளே ஆட்சி நடத்தினார்கள். தந்தை பெரியார் அவர்கள் கூறிய பெண்களுக்கான ஒரு கொள்கை என்பதும் அவர்களுக்கான அடிப்படை உரிமை என்பதும் தமிழ்நாட்டில் மிக முழுமையாக செயல்படுத்தப்பட்டதா என்றால் அனைவருக்கும் கண்கூடாக தெரியும், ஒன்றுமே நடக்கவில்லை என்று. இனிமேலும் அவர்களால் நடத்தப் போவதில்லை, நடத்தி காட்டப் போவதில்லை. எனவேதான் தமிழக பெண்கள் இயக்கம் பெண்களினுடைய உரிமைக்காக, மிக முக்கியமான உரிமைக்காக, 50% அரசியலில் என்ற உரிமைக்காக முன்னே இந்த ஒரு போராட்டத்தையும் இந்த ஒரு கருத்து, ஒரு கொள்கை நோக்கோடும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை ஒரு பெண்கள், ஒரு 15 வயது பெண்களிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இது ஒரு சமூக தலைகீழ் மாற்றம் ஒன்று நடக்க வேண்டும். அதாவது பேரடைம் ஷிஃப்ட் என்பார்கள், மடை மாற்றம். எங்கே ஏதோ ஒரு இடத்தில் சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிற சமூகம் எவ்வளியில் மொத்தமாக சமூகம் ஒரு பாதையில் போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறுத்தி, இல்லை இது தப்பாக இருக்குது, இதை மொத்தமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்றக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது இன்றைக்கு இந்த ஆண் பெண் உறவு. இந்த ஆண் பெண் உறவில் பெண்கள் நீங்கள் அனைவருமாக சுதாரித்து நின்று இதை மாற்றாவிட்டால், இந்த இடத்துல ஒரு மடைமாற்றம் செய்யாவிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா காலத்துக்கும் பாட்டி காலத்திலையும் அதுக்கு முன்னாடி இருந்த காலத்திலையும் இருந்த மாதிரி பெண்கள் வீட்டுக்குள்ளும் ஆண்கள் வெளியிலும் இருக்கக்கூடிய நிலைமையே தான் நடந்துட்டு இருக்கும். பெரியார் அவர்கள் சொன்னார், ஆண் மாதிரியே நீ இருந்துரு, அப்போ மட்டும்தான் சமூக மாற்றத்துக்கான வாய்ப்பு. இது இன்னைக்கு பெண்கள், படித்து வரக்கூடிய பெண்கள், ஆண்கள் இருவருமே சமைப்பதற்கு 2 பேருக்குமே எப்படி ஆணுக்கு சமைக்க தெரியாதோ அது மாதிரி பெண்ணுக்கு சமைக்க தெரியாது. ஆனால் திருமணம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சமைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை, பெண் தான் சமைச்சு பழகிறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியா அங்கங்கே கருத்துக்கள் இல்லை. நமக்கு எப்படின்னா முக்கியமாக ஒரு அறிவு சம்பந்தமான வீடியோ பார்க்குறத தாண்டி ஒரு சில நேரம் ரொம்ப காமெடியான வீடியோக்களோ இல்லை மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வீடியோக்களை பார்க்கும்போது நம்ம அதில் லயிச்சு போயிடுறோம். அது மாதிரி நான் சொன்னது இந்த தமிழக பெண்கள் இயக்கத்தோட வீடியோ எல்லாமே கொஞ்சம் சீரியஸாகவும் ஒரு அரசியல் கருத்துக்களும் இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் இதை பார்க்குறீங்கன்னு தெரியல.
ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து 80% இடம் கொடுத்தீங்கன்னா 20% இந்த மாதிரி மிக முக்கியமான அரசியல் சம்பந்தப்பட்ட, சட்டம் சம்பந்தப்பட்ட, உண்மையாக வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாருங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆண் பெண் உறவு அப்படிங்கிறத மேற்கத்திய நாடுகள்லையும் சரி, பல நாடுகள்லையும் சரி, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% அளவுக்கு பெண்களும் ஆண்களும் ஒரே மாதிரி வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஆசியா அல்லது குறிப்பாக இன்னும் இந்திய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரலை. வீடியோவில் சும்மா சோஷியல் மீடியாவில் சில படங்கள் வருதே தவிர உண்மையாக நிச்சயமாக சமூகம் மாறலை. அப்போ இப்போ இருக்கக்கூடிய 20 வயதில் 15 தாண்டி இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் பண்ணதுக்கப்புறம் சமைக்க போகிறீங்க, குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, குடும்பத்தை பார்க்க போகிறீங்க, எல்லாத்தையுமே கவனிக்க போகிறீங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிறது எங்கே வந்து முடியுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல் உறவில், அந்த உடலுறவின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை, அது சம்பந்தமான பாதுகாப்பு அதில் வந்து முடிஞ்சிருது. நம்ம இன்னும் வந்து பழங்கால படங்கள், இந்த கால படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் மையமாக வைக்கிறது, கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், குடும்பம் நடத்தணுங்கிற பழங்கதையிலேயே போய்கிட்டு இருக்கு. இதைத்தான் மேற்கத்திய சமூகங்கள் மாற்றிருக்கு. எப்படி மாற்றிருக்குன்னா, முதல்ல பழகிக்குங்க. பழகும்போது உங்களுடைய வரையறையை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் பழகுறீங்களா, அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் தாய்மை அடைந்தோ அல்லது வந்து ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கக்கூடாதனால பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண் என்ன பண்ணாலும் சரி ஓகே சகிச்சுக்கலாம், பரவாயில்ல விட்டு கொடுக்கலாம் இப்படிங்கிற தன்மையோடவே போய் அவங்க எந்த காலத்திலையும் ஒரு மாறவே முடியாத ஒரு நிலைமைக்கும் சூழலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது வலிமையான பெண்கள் கூட, தன்னளவில் தான் சம்பாதித்து வாழக்கூடிய பெண்கள் கூட இந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. அதனால நீங்கள் ரொம்ப சுதாரிச்சுங்க. சிறு பெண்களுக்கு சொல்கிறேன், திருமணமாகாத பெண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் வந்து இந்த நாட்டினுடைய மிக முக்கியமாக, குறிப்பாக தமிழக பெண்கள் இயக்கத்திற்கு வலுவாக அடித்தளமாக நிற்கக்கூடியவங்க நீங்கள் தான். இது ஆண்களுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இது போய் சேரும். நாங்கள் பெண்கள் என்ற வகையில் நாங்கள் அனைவருக்குமாக தான் பேசுகிறோம். அப்படி பேசும்போது முதல்லேயே பழகுங்கள், வருடங்கள் பழகுங்கள். அந்த வருடத்தில் நிச்சயமாக சொல்லிடுங்கள். அதுதான் டேட்டிங்னு சொல்லி வெளிநாட்டில் வச்சுருக்காங்க இல்லையா, அது உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்து, அது மறுக்கப்பட முடியாத கருத்து. ஒருவேளை அதை பற்றி கான்ட்ரவர்சி பேசலாம், எது வேணாலும் பேசலாம், நிச்சயமாக அது சரியான கருத்து. ஏன்னா முழுமையாக நீ வாழ்ந்ததுக்கப்புறம் ஒரு ஆள் எப்படி இருக்கிறான், என்ன பண்ண போகிறான், செல்ஃபிஷ்காக வாழ்கிறாங்களாங்கிறது தெரியும். ஸோ இப்போ மாற்ற போகும்போது பெண்கள் வந்து நீங்கள் சமைங்க, பாதி நேரம் நீங்கள் சமைங்க, எல்லா வீட்டு வேலையும் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் செய்கிறோங்கிற மாதிரி அப்படி அமைப்பு வந்தால் மட்டும் வாழுவது, இல்லை என்றால் வேண்டாம், இந்த உறவே வேண்டாம் அப்படின்னு போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு போக முடியும். இந்த கட்டத்தில் இன்னைக்கு வந்து 20 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் இதை மாற்றவில்லை என்றால், இதை மாற்றுறதுக்கு இதுக்கப்புறம் எந்த சமூகம் வந்தாலும் முடியாது. இதை மாற்ற வேண்டும் என்பது தமிழக பெண்கள் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று. இதைத்தான் தந்தை பெரியார் சொல்கிறாரு. இதை இன்று தந்தை பெரியாரினுடைய இந்த பிறந்த நாள் தினத்தில் பெண்களுக்கும் மற்றும் ஆண்களுக்கும், இந்த சமூகத்துக்கும் சொல்லி இது போன்ற ஒரு சமூக மாறுபாட்டை ஏற்படுத்தி 50% அரசியலில் பெண்கள் என்று வலுவாக வருவதற்கு திராவிட கட்சிகள் எந்த ஒத்துழைப்பும் செய்யாவிட்டாலும் இனிமேல் நாம முன்னெடுத்து சமூக மாற்றத்தை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.